ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே அப்படின்னா என்ன, அதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, இன்ட்ராடே அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது தெரியணும், சரிங்களா? விச் மீன்ஸ் வித்தின் a day, as the name itself suggests, intraday trading refers to purchase and sell of stocks within a same day, also known as day trading. Intraday trading aims to capitalize on short-term price movements, leveraging market volatility to generate profit. அதாவது என்ன அப்படின்னா, இன்ட்ராடே அப்படின்னா அதுக்கு ரெண்டு நேம் இருக்குது, சரிங்களா? நம்ம இன்ட்ராடே அப்படிங்கிறது நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, சரிங்களா? டே ட்ரேடிங் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டாவதாக இதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, சரிங்களா? இதில் இருக்கிற நன்மை என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் இன்ட்ராடே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று, சரிங்களா, நான் இப்போது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை செலக்ட் பண்ணிருக்கேன். இதில் இன்ட்ராடே அப்படின்னு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். லாங் டேர்ம் அப்படிங்கிறதே நான் கிளிக் பண்ணுறேன். லாங் டேர்ம் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற அந்த ப்ரைஸில், அதாவது இப்போ என்ன கரண்டில் ப்ரைஸ் ஓடிட்டுருக்கோ ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் நான் லாங் டேர்ம் கொடுக்கணும். அதே இது நான் இன்ட்ராடே அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 351 ரூபா நான் பே பண்ணாலே போதும். அதாவது 5x அப்படின்னு சொல்லுவாங்க இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு, சரிங்களா? அதாவது நீங்கள் எந்த ஸ்டாக்லாம் பார்த்தா 5x உண்டு அப்படிங்கிறத இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. எல்லா ஸ்டாக்குக்குமே 5xலாம் இருக்காது, சரிங்களா? சில ஸ்டாக்குக்கு ஃபுல் அமௌண்ட், நீங்கள் நார்மலாக இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தாலுமே ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் மேஜர் அந்த Nifty 50 நெக்ஸ்ட் 50ல் இருக்க ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா மேஜராக இந்த இன்ட்ராடேக்கு மேஜரான ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறது ஷோ ஆயிரும். இந்த ஸ்டாக்கில் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்ராடேயில் 5x யூஸ் பண்ணலாம். 1,00,000 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் இன்ட்ராடேயில் இருக்கிற ஒரு முக்கியமான பெனிஃபிட். அப்போ இன்னொரு கேள்வியும் வரும், சார் நான் 1 lakh எடுக்கிறேன், 1 lakh வச்சுருக்கேன், 1 lakh வச்சு நான் 5 lakh ட்ரேட் எடுத்துட்டேன், எடுத்த அப்புறம் எனக்கு 2 lakh லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்படியெல்லாம் ஆகாது. முன்பு தான் அப்படி இருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் 1 lakh வச்சு 5 lakh ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக், அதாவது இப்போ அன்புன்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அதனுடைய விலை 100 ரூபா அப்படின்னா அது இறங்குறது 10% தான் இறங்கும், 90 ரூபாயில் வந்து நிற்கும். இல்லை அப்படின்னா ஏறினாலும் எவ்வளோவில் போய் நிற்கும் அப்படின்னா 110 போய் தான் நிற்கும். 10% தான் மேலேயோ கீழே இறங்கும். அதனால் உங்கள் கேபிட்டலில், சரிங்களா, 10% அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 ரூபா 1 லட்சத்தில், அதில் 5 லட்சத்துக்கு போட்டிங்கன்னா 50,000 ரூபா தான் உங்களுக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ வரும், சரிங்களா? அன்னைய டே பொறுத்த மட்டும். அதனால் எக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற கேபிட்டலில் தான் அதை அமௌண்ட்டை எடுத்துகிட்டு தான் ரிமைனிங் என்ன பண்ணுவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. செகண்ட் விஷயம் என்னென்னா, இது நிறைய பேர் பிகினராக வரும்போது யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ ஷேர் மேலே ஏறினாலும் பை பண்ணுவோம், ரைட்டா? இப்போ அன்புன்னு ஸ்டாக் இருக்குது, 100 ரூபாயிலேருந்து 110 115 போச்சு அப்படின்னா நம்ம பை பண்ணுவோம், சரிங்களா? இது சில நேரத்தில் மார்க்கெட் நெகட்டிவாக சரிஞ்சிட்ருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஷேர் கீழே சரியும்னு தெரிஞ்சுது, இப்போ அன்புங்கிற ஷேர் 100லேருந்து 90க்கு வரும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக இப்போ ஹெச்டிஎஃப்சி 1755லேருந்து 1700 வரும் அப்படின்னா 1755 எத்தனை குவான்டிட்டி வேணுமோ வாங்கி ஒரு செல் பண்ணலாம். நீங்கள் செல் பண்ணிவிட்டு 1755 செல் பண்ணிவிட்டு, சரிங்களா, 1750 போயிட்டு 55 தானே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செல் அடிச்சிருக்கோம். 1750 போனீங்க அப்படின்னா 5 ரூபா ப்ராஃபிட் வச்சுட்டு ஒரு 100 ஷேர் கீழே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகும். இது தெரியாதவங்க நாளைக்கு மார்க்கெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 500 ரூபா ப்ராஃபிட் வரும். 100 ஷேர் வாங்கி ஒரு ஷேர் இறங்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா, இதுக்கு நீங்கள் Nifty 50ல் இருக்கிற ஸ்டாக்கையோ நெக்ஸ்ட் 50ல் இருக்கிற ஸ்டாக்கையோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகச்ச ப்ராக்டிஸ்க்காக கீழே இருக்கிற ஸ்டாக் 41 42 43 இருக்கும்ல, இந்த ஸ்டாக்கில் என்ன பண்ணுங்கள், போயிட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கீழே இறங்கும்போது ப்ராஃபிட் ஷோ ஆகும். இதை நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக், சரிங்களா? ஏன்னா மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக் பையிங் ப்ரெஷரில் இருக்கும். ஸோ பிகினராக இருக்கும்போது அந்த நாலேஜுக்காக கொடுக்குறேன். கீழே இருக்க ஸ்டாக் தான் சரிகிற ஸ்டாக். அதனால் செல் பண்ணி பை பண்ணிங்க அப்படின்னா மேலே செல் பண்ணி கீழே பை பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும். செக் பண்ணிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க, சரிங்களா? என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.